ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விபி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம கிராணி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். கிராணி சாப்டர் 2ல் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்தாச்சுன்ற பாருங்களேன். சரி, கிராணி வீட்டுக்குள்ளே ஒரு நாள் இப்போது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை போய் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்புறமா போய் ஒழிஞ்சிக்கலாம். அப்போ தான் சவுண்டு கேட்டு வருவானுங்க 2 பேர். இல்லைன்னா போய் முட்டிக்க வேண்டியதான் எங்கேயாச்சு. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரில. சீக்கிரம் வாங்கடா, இவனுங்க வேறு கடுப்பேற்றுறானுங்களே, சீக்கிரமே வரமாட்டேங்கிறானுங்க. தொண்டு வேற கட்டிடுச்சு. சீக்கிரம் வாங்க. ஐயோ கத்த விட்றானுங்க. கிராணியும் வரமாட்டேங்கிறா. எங்கே தான் போனானுங்க 2 பேரும் தெரில. வந்துட்டா கிராணி வந்துட்டா. டே கிராண்ட் பா, சீக்கிரம் வாடா. எங்கடா போனேன்? ஏன்டா இப்படி பண்ணுற? சீக்கிரம் வாடா. டேய் இப்படி பண்ணாதடா. இவன் என்ன பண்ணுறான்? தூங்குறானோ ஒரு வேலை. சரி, நம்மளே மேலே போவோம். என்ன ஆகிட்டு நான் போட்டலாம். இவங்க வந்துட்டான். ஐயோ வந்துட்டான். சீக்கிரம் போ, மேலே போ. சரி, அவன் சுத்த விட்டுட்டு அப்புறமா நம்ம மேலே போகலாம். சீக்கிரம் போ. இருக்கானா? இல்லை, மொட்டையும் இல்லை. சீக்கிரம் மேலே போ. போ. சீக்கிரம் போ. சீக்கிரம். இங்கே போடு சன்கள். இதை வச்சு அவனுங்களை போட சொல்லிட்டு அப்புறமா தொல்லை பார்க்கலாம். வந்துட்டா கிராணி. என்ன கிராணி இவ்வளோ பொறுமையாக வருது? இந்த பின்னாடி என்னடா இவன் பார்த்தீங்களா? கிராணியை மிதிச்சுட்டு அப்படியே வரான் பார்த்தீங்களா? ஒரே குசும்பு தான். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே குரோபார் இருக்குது, அது அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போது இங்கேயும் எதுவும் இருக்காதுன்னு நினச்சேன். இல்லை, டோர் எஸ்கேப்பு தேவையான பொருள் கேட்டால் போட் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்லாம் கொடுக்குறானுங்க. இவனுங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரில. வெப்பன் கீ, இதை வச்சு அவனுங்க மண்டையை உடக்கல. ஃபஸ்ட்டு கீழே போய் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அவனுங்க ஃபஸ்ட்டு போட்டு தந்தாதான் எனக்கு மனசு ஆடும். எங்கே இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. சரி, எங்கே அவனுங்க ஃபஸ்ட்டு வரணுமே. ஆலயக்கம் இங்கே எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா அவனுங்களை போட்டு தரலாம். திடீர்னு வந்து அசிட்டானுங்கன்னா அது வேறு ஒரு கடுப்பு மக்களே. ஏதாவது கஷ்டமாக இருக்கும். க்ரோபார் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ரூமில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நல்ல பொருளாக கிடைக்கணும். டோர் எஸ்கேப் தேவையான பொருள்லாம் கிடைக்கணும் நம்மளுக்கு. ப்ளீஸ். இங்கே கேஸ்லின் கேன் பார்த்தீங்களா? இதுதான் மக்களே ஒரு கடுப்பு. இப்போ கீழே போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும். கீழே போ. கீழே போ. அவனுங்க வந்துட்டானுங்கன்னா அது வேறு கடுப்பாக இருக்கும். திடீர்னு வந்து மொட்டையை வந்து பின்னாடி வந்து அச்சிருவாங்க. அது வேறு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே இது மேலே ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்துக்கலாம். சீக்கிரம் போ, மேலே போ. இல்லைன்னா அவனுங்க மறுபடியும் வரட்டும். கிராணி இங்கே தான் இருக்குது. ஐயோ, திடீர்னு அவன் வருவானே. மொட்டையா, சீக்கிரம் வாடா. மொட்டையா. திடீர்னு இந்த சத்தம் கொடுத்துட்டு வருவான். எங்கே நாலு காணும்? மொட்டையா எங்கடா இருக்கே? மொட்டையா என்ன காணும்? மொட்டையன் திடீர்னு வந்து பின்னாடி வந்து வச்சிட்டோன்னா கடுப்பாயிடுவேன். எப்படியாச்சும் இந்த எஸ்கேப் பண்ணியே ஆகணும். இந்த வாட்டி எஸ்கேப் பண்ணுறோம். போன வாட்டி தான் எஸ்கேப் பண்ண முடியல. இந்த வாட்டியாச்சும் பண்ணணும். மொட்டையா வந்துட்டான். வாடா. நீயா வந்து மாட்ட பார்த்தியா? தாண்டா உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. நீயா வந்து மாட்டல, இதுதான். போய் சீக்கிரம் போ. ஐயோ, குரோபாரில்
மறந்தே போயிட்டேன். சீக்கிரம் இதை தூக்கி போட்டு கீழே போய் க்ரோபார் எடுத்துட்டு வந்துடலாம். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இந்த க்ரோபார் எடுத்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் மக்களே. ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேலே போயிட்டு வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது இங்கே இருக்கட்டும். க்ரோபார் தூக்கி போட்டாச்சு. இந்த ஸ்டன் கடை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, மேலே போ, மேலே போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. போ டைமில் ஏற்கனவே இங்கே டைம் இல்லாமல் இருக்கா. ஒவ்வொருத்தான் ஆமை வேகத்தில் போயிட்டுருக்கான். சீக்கிரம் போடா டேய். இந்த இடத்துல போடு ஹேண்டுவில். ஹேண்டுவில் எங்கே இருக்கு நம்மளுக்கு தெரியும். இனிமே மற்ற பொருளை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு வேலை. கீழே இருக்குல்ல, கீழே வந்து இது இருக்குது, கட்டிங் பிளேஸ் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வரணும். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆட பாவீங்களா, எதுவுமே கொடுக்கலையே. இல்லை இவங்களுக்கே நியாயமாக இருக்கா, எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இன்னும் டோர் ஹேண்டில் வேணும், பேட்லாக்கி வேணும். ஒன்று அந்த ஸ்லெண்டினா சைல்டு இருக்கிற இடத்துல இருக்கும், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் இடத்துல இருக்கும். சீக்கிரம் அதுங்க 2 பேரும் வந்துச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வராமல் ஒரே இடத்துல இருப்பானுங்க. எப்போ வருவாங்க, எப்படி வருவாங்க யாருக்குமே தெரியாது. திடீர்னு வந்து அடிச்சிருவானுங்க 2 பேரும். கிராணி வா கிராணி, நல்ல 100 ஆயுசு கிராணி உனக்கு. சாவு எங்கடா போச்சு புல்லட்டு? புல்லட்டு அடப்பாங்களா, என்னடா இது? டெய் மட்டும் இன்னும் காணும். கிராண்ட்பா வந்துட்டானா? இப்போ எம்மா பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு இத்தனை யார் யாரெல்லாம் வரானுங்களோ அவனுங்களை போட்டு தள்ளிட்டு இருக்கேன். இந்த கிராணி உன்னை போட்டு தள்ளுறதுக்கு நான் இருக்கிறேன் கிராணி. நான் தான் வந்துட்டேன்ல, நீ இதை செத்த. இந்த கிராண்ட்பா வர கடுப்பேற்றுறாங்க. அவன் இன்னும் காணும். அவன் வந்தானா அவனை போட்டு தள்ளிடலாம். பட் அவன் வரமாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னே தெரில. இவளே மறைஞ்சிட்டான். அவன் இன்னும் காணுமே. கிராண்ட்பா அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாடுறா? ஆமாம். ஐயோ என் கடுப்பேற்றுறோம். என் டைம் வேறு வேஸ்ட் ஆகுது. போட்டுட்டு வந்தாலும் பின்னாடி அன்னைக்கு ஏனியில் ஏறும்போது அடித்தான்ல, அந்த மாதிரி அடிச்சிருவான். பயமாக இருக்கு. அவன் பின்னாடி அவன் முன்னாடி வந்து அடித்தா கூட பரவாயில்ல, பின்னாடி வந்து அடிக்கிறான். அவன் எங்கே இருக்கிறானே தெரிய மாட்டேங்குது. டே மொட்டையா சீக்கிரம் வாடா. மட்டையா எங்கடா போன? தூங்குறானா? இல்லை தூங்கலை. எங்கே இருக்கான்? காணோம் அவனை. வந்துட்டான். வாடா டே, வாடா மொட்டையா, உனக்காக தான் வெயிட்டிங் ஃபார் யூ. ஐயோ கிராணி வேற வந்துடுவா. இதுக்கொன்னே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிராணி வந்துட்டானா அது வேற தொல்லை. இப்போ இதை போட்டு தள்ளிடலாம். இப்போ வந்து அந்த ஸ்லெண்டினா இருக்குல்ல, அது ஓன்னு ஒப்பாரி வைக்கும். சரி, நம்ம இந்த வெப்பன்க்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் எடுத்துடலாம். அப்புறமா கிராணி வந்துச்சுன்னா அதை போட்டு தள்ளிடலாம். புல்லட் எடு சீக்கிரம். கிராணி 2 பேரும் வரும். இங்கே ஓப்பன் பண்ணிட்டோமா தெரில காய்ஸ். இங்கே எதுவும் இல்லை. இந்த இடத்துல எதுவும் இல்லை. விரஞ்சி இங்கே இருக்குது. இது அப்புறமா எடுத்துக்கலாம். திடீர்னு நம்ம வந்துட்டாங்க அப்புறம் வேற ஒருத்தல. சரி, இதை எடுத்துகிட்டு போய் கீழே அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சுற்றி விட்டுடலாம். அப்புறம் அந்த இடத்துல போய்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்ல பொருளாக கிடைக்கணும். அது கடவுள்கிட்ட தான் வேணும். சீக்கிரம் சுற்றி விட்டுட்டு அப்புறம் அங்கே பேட்லாக் இருந்தால் கூட நல்லதாக இருக்கும். ஆமாம், ஏலியன் மண்டை ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது விட்டுட்டு. ஐயோ அப்படிங்களா, என்னடா இது ஹெலிகாப்டர் கீழே கொடுக்குறீங்க? கிராணி சுட்ட மண்டை கண்ணு தெரியல. கிராணி கண்ணு தெரியலையா? சொட்ட ஓவரா பண்டா.
சொட்ட மண்டை ஓரா பண்ணிகிட்ருக்கா. பின்னாடி போகிறது கூட தெரியாமல் இருக்கா. ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். போய் அங்கே ஏதோ இருக்குது. சீக்கிரம் ஃபஸ்ட்டு இந்த வழியாக வரட்டும். போட்டு போட்டு எடுக்கலாம். அப்போ தான் அது காது கேட்கும். மொட்டை எனக்கு அப்படியே அல்லே கிராணி சாவு. 2 minutes 30 seconds இருக்கு. சீக்கிரம். என்ன கிராண்ட்பா வாழை காணும்? டேய் கிராண்ட்பா இருக்கியாடா? அவனுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்கக்கூடாது காய்ஸ். அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாரா? வந்தினே இருக்கோம். ஆமாண்டா டேய் சீக்கிரமாடா. உன்னை போட்டு தள்ளிட்டேன்னா ஒரு வேலை முடியும். அப்புறம் பின்னாடி வந்து அடிச்சிட்ருப்பான் இவன். அது வேறு ஒரு கடுப்பு. இவன் ஏன் தான் இப்படி இருக்கானே தெரில மக்களே. கடுப்பேற்றுறான் தெரியுமா? டே மொட்டையா சீக்கிரமாடா சீக்கிரம். எங்களுக்கு டைம் ஆகுதுடா டேய். எங்கே இவன் ஆளை காணும்? அவன் பின்னாடி வந்து வச்சிட்டானா அது கடுப்பாயிடும். டே மொட்டையா சீக்கிரம் வாடா, கடுப்பாக இருக்குடா. ஐயே வராமா. இப்போ பாருங்களேன் எவ்வளோ சுவானா. இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான். ஐயோ டேய் இந்த அளவுக்குலாம் போக கூடாதுடா. அவ்வளோ தூரத்துலேருந்து வரும்போது ஸ்லோவாக வந்தான். நம்ம இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரான் மக்களே இவன். இப்போ கீழே வந்து டோர் ஹேண்டில் பாட்டேன். அதை எடுத்துட்டு டோர் ஹேண்டில் எடு. இது எங்கே இருக்கட்டும். புல்லட் கன்னு யூஸ் ஆகும். கீழே போய் இதை ஃபிட் பண்ணிட்டு வரலாம். ஃபிட் பண்ணி இன்னும் நம்மளுக்கு ஹேண்டு வீல் கிடச்சிச்சு. ஹேண்டு வீல் மேலே இருக்குது. பேட்லாக் கீ மட்டும்தான் வேணும். நெக்ஸ்ட்டு நம்ம சேஃப் கீ ஓப்பன் பண்ணியே பார்க்கலையே. ஒரு வேளை அங்கே இருக்குமோ? சேஃப் கீ எங்கே இருக்குன்னு தெரியலையே. சேஃப் கீ கிடச்சிட்டே ப்ளீஸ் ப்ளீஸ். ஒன்று சேஃப் கீழே கிடைக்கலாம். இல்லை சரி நம்ம மேலே போய் பார்க்கலாம். மேலே போய் அந்த ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துல போய் கட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். இங்கே தான் டோர் ஹேண்டில் இருக்குது. அது அப்புறமா எடுத்துக்கலாம். இந்த இடத்த நம்ம ஓப்பன் பண்ணோமா? ஓப்பன் பண்ண மாதிரியே ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு சீக்கிரம் கட் பண்ணுறா கட் பண்ணுறா. அப்போ சேஃப் கீ எனக்கு தெரிஞ்சு சேஃப் கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது. கீழே போ. சேஃப் கீழே மட்டும் பேட்லாக் இருந்ததுன்னா நம்மளுக்கு லக்கு மக்களே. எந்த பொருள் கேட்குறோமோ அந்த பொருள் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். ஒன்று சேஃப் கீழே வச்சுருப்பானுங்க, இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் வச்சுருப்பானுங்க. போ போர்டு பேட்லாக்கி லக்கு தான் நம்மளுக்கு. சரி நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் மக்களே. எஸ்கேப் பண்ண போகிறோம். நான் தான் சொன்னேன்ல அடுத்த வர வீடியோவில் நாங்கள் எஸ்கேப் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை போடுவோன்ட்டு கரெக்டாக எஸ்கேப் பண்ண போகிறோம். ஆனால் அந்த கீழே போய் மாற்றத்துக்கு தான் பயமாக இருக்குது. சீக்கிரம் மேலே போ. அங்கே யாரும் வந்த மாதிரி இருந்தது மக்களே. டேரண்டில் சீக்கிரம் போ. ஹேண்ட்வீல் இதை போய் கீழே ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது ஒரு நிம்மதியாக இருக்கும். கீழே போய் மாற்றத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது மக்களே. சீக்கிரம் போய் கீழே மாட்டிட்டு இதை சுற்றி விடணும். அது வேறு ஒரு கடுப்பாக இருக்கும். திடீர்னு வந்து பின்னாடி வந்து மொட்டை அடிச்சிட்டானா அவ்வளோதான். ஐயோ ஒரு மாதிரி இருக்கு மகளே. சீக்கிரம் போ. சீக்கிரம் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த சவுண்டில் வந்துட்டோம்னா அப்புறம் அது வேறு ரொம்ப இழுத்துட்டு போயிடும் கேமை. அதனால் அவ்வளோதான் எஸ்கேப் பண்ண போகிறோம். பாய் கிராணி. எப்பா எப்படி எஸ்கேப் பண்ணிட்டோம். என்ன கிராணி வந்துட்டேன். பாய் கிராணி. அடுத்த வாட்டி முன்ன முடிச்சுட்டு நாங்கள் எஸ்கேப் ஆகிடும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன கேம் போடலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.